எல்லாருக்கும் வணக்கங்க. பல வருஷம் கழிச்சு என்னோட பர்சனல் ப்ரெஸ் மீட் எல்லாரையும் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை மீட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு எமோஷன். அடிக்கடி இப்படியே மீட் பண்ணணுன்னு இருக்கு. அது நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து மீட் பண்ணலாம். ஸோ என்னதான் நம்ம படம் ப்ரெஸ் மீட் அப்படிலாம் மீட் பண்ணால் கூட ஒரு பர்சனலாக மீட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற கேள்வியாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மலாக ஃபன்னாக ஜாலியாக எப்பயுமே இருந்திருக்கு எனக்கு. இன்றைக்கும் அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேவ் குட் ஃபுட் அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ வில் ஸ்டார்ட் த கொஸ்டின்ஸ். வருஷத்துக்கு அப்புறம் ஈரம் படத்துக்கு அப்புறம் சேம் டைரக்டர் கூட சப்தம் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஈரம் என்னோட 2வது படம். அறிவு சாரோட ஒர்க் பண்ணப்போ வந்து ரொம்ப புதுசாக அவரோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வாட்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு புரிதல் 2 பேருக்குள்ள இருந்தது. ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஓகே, அவர் இப்படி தான் யோசிப்பார். அவர் ஒரு ஷார்ட் வந்து பல விதமாக நம்ம வந்து அதை எமோட் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒரு டைரக்டரை புரிஞ்சுக்கிறப்ப தான் அவர் என்ன எதிர்பார்க்குறன்ற விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது அதிகமாகும். ப்ளஸ் அவரோட விஷுவல் சென்ஸாக இருக்கட்டும், அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள், டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ ஐ தரவுலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறது படம் பண்ணுறது அவரோட. வழக்கமாக எல்லா படங்கள்லையும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில் வரும். சப்தம் படத்தில் மட்டுமே எப்பவுமே அந்த வவால் கூட நீங்கள் இருக்கிறது இது மாதிரி தான் இருக்கு. சிம்ரன், லைலா, லட்சுமி மேனன் இருந்தும் அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல. என்ன காரணம்? இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்ன? உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனோட என்னென்ன காட்சிகள் இருக்கு? லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த படத்தில். பட் அது ஒரு மென்டல் ரீதியாக இருக்கும். ஃபிசிக்கலாக வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படலைங்க. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு கேரக்டருமே, சிம்ரன் அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும், லைலா அவங்களோட கேரக்டர், ப்ளஸ் லக்ஷ்மி மேனன், ராஜீவ் மேனன் சார், MS பாஸ்கர் சார், எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறிவு சார் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங், ஒரு ஃபினிஷிங், அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அண்டர்லைன்ன்றது எப்பயுமே பண்ணுவார் அவர். அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது. ஆனால் லவ் இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒரு லவ்னு வச்சுக்கோங்க, நம்ம கொலீக நம்ம லவ் பண்ணும்போது போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனில் நம்மளுக்கு அவங்கள பிடிக்குன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணணும். 2 பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு லவ் கண்டிப்பாக இருக்கும். ஃபிசிக்கலாக ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படத்தை வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்பட்டது. ஆதி, ஹாய். ஈரம், அரவான், மரகத நாணயம் நிறைய அழகான படங்கள் தமிழில் பண்ணியிருக்கீங்க. பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. வருஷத்துக்கு 2 படம் 3 படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் தமிழில் மட்டும் கேப், நிறைய படங்கள் பண்ணலை? அப்படியாங்க, நான் பார்க்கவே இல்லையே. எனக்கு தெலுங்கு தமிழ் அப்படின்னு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பார்த்ததில்லை. மேபி எனக்கு அந்த கேல்குலேஷன் நான் பண்ணவே இல்லை. ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில் சொல்கிறாங்கன்றதோட கதை எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் இருந்து. ஒரு கதை சொல்லும்போது எவ்வளோ உண்மையாக அந்த கதையை சொல்கிறாரு, அது எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழி நம்ம தெரிஞ்சிருந்ததுன்னா அது வந்து பிடிக்கும் எனக்கு. ஸோ வீடு இங்கே தான், கல்யாணம் இங்கே தான் பண்ணேன், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான், ஃப்யூச்சர் கூட இங்கே தான். அங்கேருந்து ஹிந்திலேருந்தோ இல்லை தெலுங்குலேருந்து படங்கள் வரபோது அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ தமிழில் வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்குது பாலாஜி. தேங்க்யூ. ஸோ மரகத நாணயம் 2 இருக்குது. அதுக்கு டிஸ்கவுண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது. தென் சப்தம். ஐ திங்க் திஸ் இயர் வில் பி ஃபுல். அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது எனக்கு. கண்டிப்பாக நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அண்ட் ஈரம் அறிவழகனோட 2வது படம் ஒர்க் பண்ணீங்க. அண்ட் ஆஃப்டர் லாங் பிரேக் 10 இயர்ஸ் கழிச்சு இந்த படம். ஸோ உங்கள் டேரக்டர் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த செட்டில் அந்த மீண்டும் ஈரம் டீமோட? எனக்கு ஈரம் அறிவு சார் வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவ் ஆல்வேஸ் பின் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். அது 2 பேருமே வந்து படம் பண்ணல, ஆனால் ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட்ன்றது இருந்துகிட்டே இருந்தது. நிறைய படங்கள் நடுவில் பேசுவோம் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் படம்ன்றது நாங்கள் 2 பேரும் மட்டும் நினச்சா பார்த்தது இல்லை, ஒரு டீம் ஒன்று வரணும் அதுக்கு. ஸோ இந்த படத்துக்கு கரெக்டாக அது அமைஞ்சது. அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்துட்டு
நிறைய படங்கள் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு. அது கடவுள் புண்ணியத்தில் ஐ திங்க் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ பி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அறிவு சார் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் பிகாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர். படம் ஹிட்டு நல்லா இருக்கு, அதை பார்க்க வைக்கலாம். ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆள் எவ்வளோ அவர் பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி படங்களை நம்மளும் பங்காக இருக்கலாமா அப்படின்னு. இந்த படத்தில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக நடிச்சிருக்கீங்க. இங்கே சவுண்ட் இன்ஜினியராக நடிச்சிருக்கீங்க. அந்த சவுண்ட் அனுபவங்கள் எப்படி இருக்குது? சவுண்ட் இன்ஜினியரை பற்றி உங்களோட கருத்து என்ன? சார் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் சார். அதாவது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த பூம் ராடு ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் தான் இருக்கும். அது படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்கும். யார் சார் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ சவுண்டு கொண்டு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கேரக்டர். பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ன்றது புது கேரக்டர் சார். அந்த கேரக்டர் வந்துட்டு இந்தியன் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அது கேட்டப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம் நம்ம ஆக்டர்ஸாக. ஒரு புதுசாக யாருமே ப்ளே பண்ணாத ஒரு ரோல் ப்ளே பண்ணும்போது அது ஒர்க் பண்ணும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். ப்ளஸ் அறிவு சார் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கும் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது தெலுங்குல பாலகிருஷ்ணா கூட அகண்டா 2 நடிக்கிறீங்க. அவர் இந்த படத்தை பற்றிலாம் பேசினாரா? அவரோட இது எப்படி? அவர் பார்த்தாருங்க, ட்ரெய்லர் பார்த்தாரு, சூப்பராக வந்து அப்படின்னாரு. 2வது வாட்டி திருப்பியும் போட்டு பார்த்தாரு. ஸோ அந்த படத்தில் அந்த பேட்கான பங்கு இருக்கு, என்ன பண்ணுது அந்த பேட், அந்த கான்செப்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐ திங்க் தெலுங்குல கூட ரிலீஸ் ஆகுது படம். அவரையும் பார்க்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்த்தாருன்னா சூப்பர். அது சார், நீங்கள் வந்து நிறைய படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கீங்க. ஆனால் சில படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் அண்ட் வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? கேமரா முன்னாடி நிற்கிறது பிடிச்சிருக்கு. இல்லை ஆக்சுவலாக என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ பெரிய ஹீரோ எனக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் சரி வில்லன் ரோல் கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை என்னங்க சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் நல்லவது நான் கெட்டவன் வச்சுக்கோங்க. சும்மா கெட்டவனுக்கு வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நல்லவன் வந்துட்டு பிரின்சிபல்ஸோட வாழ்வான். ஸோ பிரின்சிபல்ஸோட வாழ்றது வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஒரு ஹீரோவாக பண்ணும்போது அதுக்கான ஒரு அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. கெட்டவனுக்கு அந்த ஒரு பவுண்டரியே இருக்காது. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டராக பார்க்கும்போது வில்லன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 விதமாக பார்க்கலாம் சார். அதாவது செகண்ட் பார்ட் பண்ணால் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது, அது உண்மை. அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம 2வது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆனால் நல்ல கதை இல்லாமல் போகும்போது அது ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க. பட் அதில் அந்த ஒரு பலம், ஒரு ஆனஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. அதனால நான் பண்ணல. வேறு யாரை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க, அவங்க இஷ்டம், ப்ரொடியூசராக அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையான்னு தெரியல. இப்போ பிரதர் கூட நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க, யாவரும் நான் காட்டல. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன இருக்கா? இல்லை அதுக்கப்புறம் பிரதர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? பிரதர் என்னோட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து கதை கேட்டேன்னா ஒரு ஆடியன்ஸாக கேட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் திருப்பி நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பாக போகணும். எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் சோலோவாக கதை கேட்பீங்க, இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் சேர்ந்து கேட்பீங்க. லவ் ஸ்டோரி தான் இருந்தால் இல்லைங்க. அவங்க ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு எங்களோட வெரி இண்டிபெண்ட். பட் ஒப்பீனியன் கேட்க மாட்டேன். ஒரு விஷயம் நம்ம கதையாக கேட்கும்போது அவங்ககிட்ட சும்மா ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்போம்ல, அந்த மாதிரி சொல்கிறது வந்து அவங்க ஒப்பீனியன் அவங்க கொடுக்குறது உண்டு. பட் டிசிஷன் மேக்கிங்ன்றது நான் மட்டும்தான். Adi, all the best actually. Congrats as well. இந்த பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஃபேமஸா. யாரையாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? யாரோடதாவது அடாப்ட் பண்ணிருக்கீங்களா கேரக்டர்ஸ்? கௌரவ் திவாரின்னு ஒருத்தர் இருக்காங்க. இருந்தாரு, இறந்துட்டாரு. அவர் இறந்தது கூட ரொம்ப கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயமா தான் வந்து இருந்திருக்கு. அவரை பற்றி நிறைய படித்தேன், அவரை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் அவரோட லைஃப் என்னோட லைஃபும் கொஞ்சம் ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு. அவரும் பைலட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஎஸ் போயிருந்தாரு. நானும் பைலட் ஆகலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மிருகம் படத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அந்த பைலட் கோர்ஸ்க்காக போனப்ப அவர் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி படித்து பாம்பேயில் ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் செட் பண்ணி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவரை பற்றி படித்தேன்.
அது 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 சார் அது மிருகம் படம் வரும்போது அந்த கதை வந்து வேற மாதிரி இருக்கும், உடம்பு வேற அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த படம் எப்படி நீங்கள் உள்வாங்கினீங்க, அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா ஈரம் அப்படியே வேற மாதிரி காட்டுங்க. இந்த கதைகளை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு அப்புறம் தான் இந்த சப்தம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஏன் பார்த்து காலை வச்சுட்டு இருக்கீங்க? ஏன், என்ன விஷயம்? இல்லைங்க, இப்போ கமர்ஷியல் சினிமான்றது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் ஒருவேளை ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் சினிமா தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பிகாஸ் அதுதான் போட்ட காசுக்கு ஒரு வசூல் வரும். புதுசாக ஒரு விஷயம் யோசிக்கும் போதோ இல்லை புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை நம்பி வர சில ப்ரொடியூசர்ஸ் வர்றது கஷ்டம். அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமையணும். ஒரு படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் யாரும் ஒரு ஆள் நினச்சி நல்லா எடுத்துட முடியாதுங்க. ஒரு நல்ல கேமராமேன் வேணும், ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும், எடிட்டர் வேணும், மியூசிக் டைரக்டர் வேணும், எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு படம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டேலண்டடாக இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படமாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெதுவாக பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். எல்லாமே அமையிறது கஷ்டம். ஸோ அமையும் போது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஏன் அவசரம், மெதுவாகவே பண்ணலாமே. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.